முன்பொரு காலத்துல புளியம்பட்டூர் என்ற கிராமம் இருந்தது. இந்த ஊர்ல மாணிக்கம் என்ற மனிதர் வாழ்ந்துட்டு வராரு. இவரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். அன்றன்றைக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை செஞ்சு அவருடைய பிழைப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. இதே ஊர்ல தனீஸ்வரன் என்ற பணக்காரர் வாழ்ந்துட்டு வந்தாரு. ஒரு நாள் இவருக்கு ரேகா என்ற மகளும் இருந்தாங்க. என்னப்பா ரொம்ப நேரமா எதையும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே. அது ஒண்ணும் இல்லம்மா, நம்மளோட காட்டுல கலைகள் நிறைய வளர்ந்துடுச்சு, அத புடுங்கணும். ஆனா அதுக்கு பணமும் செலவு பண்ணக்கூடாது. அது எப்படி என்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கே. அந்த கலைகளை எத்தனை பேரு எத்தனை நாள் வேலை பார்த்தா புடுங்கி முடிக்கலாம்? ஒரு ஆள் 2 நாள் வேலை பார்த்தா அந்த கலைகளை புடுங்கி முடிச்சிடலாம். சரி, அப்படின்னா நான் ஒரு யோசனை சொல்றேன். இந்த ஊர்ல யாரு ரொம்ப ஏழ்மையா இருக்காங்களோ அவரை கூப்பிட்டு அந்த கலைகளை எடுக்க சொல்லுங்க. அவர் சம்பளம்னு கேட்டா இந்த கலைகளை எடுக்கிறதுக்கு சம்பளம் கிடையாது. ஒருவேளை சாப்பாடு மட்டும் தான் சொல்லி கூப்பிட்டுவாங்க. கலைகளை புடுங்கி முதல் நாள் வேலையை முடிச்சிட்டு வரப்ப, இப்பதானே நான் சாப்பாடு போட்டேன் என்று சொல்லி அனுப்பிவிடுங்கள். அவன் ஏழையாக இருப்பதனால் சாப்பாடு என்றால் வந்துதான் ஆவான், இல்லை என்றால் யாரிடமும் எதுவும் சொல்ல மாட்டான். சரி, அப்படியென்றால் 2வது நாள் அவன் வரவில்லை என்றால் வேறொருவனை கூப்பிட்டு இதையே சொல்லி வேலையை வாங்குவதா? இல்லை தந்தையே, அப்படியென்றால் நாம் மாட்டிக்கொள்வோம். முதல் நாள் வருபவனே 2ஆம் நாள் வர வைக்க வேண்டும். அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் ஒரு ஏழையான மனிதரை அழைத்து வாருங்கள். அதன் பின்பு நான் கூறியபடியே செய்யுங்கள். 2வது நாள் அவனை வர வைப்பது என்னுடைய வேலை. சரி, நீ சொல்வது போலயே செய்கிறேன். ஆனால் 2வது நாள் அவனையே வர வைக்க வேண்டும். அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் அந்த மனிதரை அழைத்து வாருங்கள். மறுநாள் காலையில அந்த ஒருத்தவரை தேடி அவர் தெருவுல நடந்து வராரு. அப்ப தெருவுல மாணிக்கம் சாப்பாடு கடை நடத்துற தென்னப்பண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தாரு. அண்ணே, உங்க சாப்பாட்டு கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கண்ணே. எனக்கு சம்பளம் கூட வேணாம், சாப்பாடு மட்டும் போடுங்க, அது போதும். டேய், ஏற்கனவே என் கடையில 3 பேர் வேலை பார்க்கிறார்கள். அவர்களை வேலையை விட்டு நிறுத்திட்டு உன்ன வேலைக்கு வைக்க முடியாது. அந்த 3 பேத்துல யாராச்சும் ஒரு ஆளு வேலையை விட்டு போனாங்கன்னா உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன். அதுவரையும் என்ன தொந்தரவு பண்ணாத. ஆஹா, நம்ம தேடிட்டு இருந்த ஆளு நம்ம கண்ணு முன்னாடியே நிக்கிறானே. இவனையே நம்ம தோட்டத்துக்கு கலைகளை எடுக்க கூட்டிட்டு போவோம். தம்பி நில், உன்னுடைய பெயர் என்ன? என்னோட பெயர் மாணிக்கம். உங்களுக்கு என்ன வேண்டும்? நீ அவரிடம் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் உனக்கு ஒரு வேலை தருகிறேன், ஆனால் சம்பளம் கிடையாது. சாப்பாடு கிடைக்கும், ஆனால் ஒரு வேலைதான். என்ன, அந்த வேலைக்கு வருகிறாயா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட சாப்பாடு கிடைக்காமல் இருக்கிறது. இவர் ஒரு வேளையாவது சாப்பாடு கொடுக்கிறார். சரிங்க ஐயா, நான் வேலைக்கு வருகிறேன். ஆமாம், என்ன வேலை? அது ஒன்றுமில்லை. என் காட்டில் கலைகள் நிறைய வளர்ந்திருக்கிறது, அதை எடுக்க வேண்டும். சரி, நான் வருகிறேன். மறுநாள் காலையில அந்த காட்டுக்கு மாணிக்கத்தை கூட்டிட்டு போய், மாணிக்கம், இந்த காடுதான் நீ கலைகளை எடுக்க வேண்டிய காடு. சரி, உன்னுடைய வேலையை ஆரம்பி. வேலையை முடித்த பின்பு வா. சிறிது நேரம் கழிச்சு மாணிக்கம் அந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சிட்டு தனீஸ்வரனோட வீட்டுக்கு வரார். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே கலைகள் பாதியை பிடுங்கி போட்டு விட்டேன். இப்போது சாப்பாடு தரீங்களா? சாப்பிட்டு விட்டு நான் வீட்டிற்கு கிளம்புகிறேன். நாளை வந்து மீதி காளைகளை பிடுங்கி போட்டு விடுகிறேன். சரி, நீ சென்று கைகளை கழுவி விட்டு வா. மாணிக்கம் கையை கழுவ போறப்ப தனீஸ்வரனோட நண்பன் அந்த இடத்துக்கு வர்றார். என்ன நண்பா, இந்த பக்கம்? ஒரு வேலையா உங்க ஊருக்கு வந்த, அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் இங்க வந்த. அது சரி, நீ என்ன வெளியே நிக்கிற? நம்ம தோட்டத்துல ஒருத்தன் வேலைய பார்த்துட்டு இருந்தா. இப்பதான் சாப்பிட்டு கைய கழுவ போயிருக்கா. அவன் அனுப்பிவிட்டு வீட்டுக்குள்ள போலாம்னு நின்னு இருக்கேன். அப்படியே நீயும் வந்துட்ட. இப்படி மாணிக்கமும் கைகளை கழுவி விட்டு வந்த உடனே, சரி மாணிக்கம், நீ வீட்டுக்கு கிளம்பு, நாளை வேலைக்கு வந்து. ஐயா, இன்னும் நான் சாப்பிடவே இல்லையே. அடக்கடவுளே, இப்பொழுது தானே சாப்பிட்டு விட்டு கையை கழுவி வந்த. அதுக்குள்ளேயும் இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? கேளுங்கயா, நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. டேய், இந்த ஊர்ல தாண்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? சாப்பிட்டதை யாருன்னா சாப்பிடலன்னு சொல்லுவாங்களா? போடா போடா, வேலையை பார்த்துட்டு போடா.
இப்படி சொன்ன உடனே மாணிக்கம் ரொம்பவே மனசு உடைஞ்சு அந்த இடத்தை விட்டு கிளம்புறார். அவர் சொன்னதை கேட்டு மனமுடைந்து அழுதுகிட்டு மரத்துக்கடியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப அந்த வழியா வந்தத பஞ்சாயத்து தலைவர் மாணிக்கத்தை பார்த்து, என்னடா மாணிக்க இங்க உட்கார்ந்து ஏன் அழுதுகிட்டு இருக்க? தலைவரே, என்னை ஒரு பணக்காரர் அவருடைய காட்டிற்கு களை எடுப்பதற்காக கூட்டி சென்று போனார். நானும் சென்றேன். ஆனால் அவர் பணம் தரமாட்டேன், ஒருவேளை உணவு தருகிறேன் என்று கூப்பிட்டு போனார். வேலை முடிந்த பின்பு அவரின் வீட்டிற்கு சென்றபோது அந்த உணவை நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக என்னை விரட்டிவிட்டார். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் இங்கே உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்தேன். ஐயோ கடவுளே, இப்படியுமா ஒரு ஆள் இந்த பூமியில் இருக்கிறார்? சரி, வேற என்ன சொன்னார்? நாளை மீண்டும் வந்து மீதமுள்ள களைகளை எடுத்துவிட்டு சாப்பிட்டு போக சொன்னார். சரி, நாளை மீண்டும் அந்த காட்டிற்கு சென்று வேலையை முடித்துவிட்டு சாப்பிடுவதற்கு வீட்டிற்கு செல்லும் முன் கைகளை கழுவாமல் எனக்கு சாப்பாடை கொடுங்கள். நான் வீடு சென்று சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று கேள். எப்படியும் அவர்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும், மறுக்க முடியாது. மீறி மறுத்தால் என்னிடம் வந்து கூறு, நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்படி மறுநாளும் காட்டிலுள்ள களைகளை பிடுங்கி போட்டுவிட்டு சாப்பிடுவதற்காக அவரின் வீட்டிற்கு சென்றார். ஐயா, நீங்கள் சொன்னதைப் போல இன்றும் களைகளை முழுவதுமாக பிடுங்கி போட்டுவிட்டேன். இப்போதாவது எனக்கு சாப்பாடு கொடுங்கள், ஆனால் அதை கையில் கொடுங்கள். நான் வீடு சென்று சாப்பிட்டுக் கொள்கிறேன். என்னது, சாப்பாட்டை கையில் கொடுக்க வேண்டுமா? இப்போதுதானடா நீ சாப்பிட்டாய், அதற்குள்ளே எதற்கு சாப்பாட்டை திரும்பி கேட்கிறாய்? ஐயா, நீங்கள் திரும்பவும் பொய் சொல்கிறீர்கள். நான் எங்கே சாப்பிட்டேன்? நான் நேற்றிலிருந்து சாப்பிடவே இல்லை. தயவு செய்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கள். இல்லை என்றால் நான் பஞ்சாயத்து தலைவரிடம் போய் கூறிவிடுகிறேன். அவர் உங்களை பஞ்சாயத்திற்கு வரச் சொல்லுவார். அவரிடம் நீங்கள் பதிலை சொல்லுங்கள். என்னது, பஞ்சாயத்து தலைவரா? நீ என்ன கூப்பிடுறதுக்கு? அவரை நானே கூப்பிடுறேன் தலைவரே, நீங்க வாங்க. இப்படி சொன்ன உடனே பஞ்சாயத்து தலைவரும் தனீஸ்வரோட மகளும் அந்த இடத்துக்கு வராங்க. தலைவரே, இந்த அநியாயத்தை நீங்களே பாருங்க. சாப்பிடாத என்ன சாப்பிட்டேன் சொல்லி வேலை மட்டும் வாங்கி வைக்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வை நீங்க இங்கேயே சொல்லிட்டு போங்க. இதுல என்ன நியாயத்தை சொல்றது? நீ இப்பதானே சாப்பிட்டு கையை கழுவிட்டு போனதை நானே பார்த்தன. அதுக்குள்ளேயும் சாப்பாட்டை கேட்டா அவங்க எப்படி கொடுப்பாங்க? தலைவரே, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து என்னை இப்படி பழி வாங்கிட்டீங்களே. நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? ஆமாம், நீங்கள் எப்போது அவர்களிடம் பேசினீங்க? பஞ்சாயத்து தலைவரை உன்னிடம் பேச சொல்லி அனுப்பியத நான் தான். என்ன எப்படி இருக்கிறது என்னுடைய யோசனை? எங்களுக்கு வேலையும் ஆகிவிட்டது, கூலியும் கொடுக்க தேவையில்லை, உனக்கு சாப்பாடு கொடுக்க தேவையில்லை. இதை பற்றி வெளியில் சொன்னால் யாரும் இதை நம்ப மாட்டார்கள். ஏமாளி நான் இல்ல, நீங்க தான். நான் நேற்றும் இன்றும் உங்கள் காட்டில் களைகளை பிடுங்கவே இல்லை. ஏனென்றால் உங்கள் காட்டிற்கு பக்கத்து காட்டில் உள்ள விவசாயி அவரின் உழவு மாட்டை பார்த்து கொண்டால் மதியம் உணவு தருவதாக எனக்கு கூறியிருந்தார். அவர் கூறியவாறு வாக்கு மாறாமல் மதியம் எனக்கு உணவளித்தார். அதை சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு அதன் பின்புதான் உங்கள் வீட்டில் நடந்ததை கூற வந்தேன். ஆனால் நீங்களோ என்னை ஏமாற்றினீர்கள். அதனால்தான் நான் எதுவும் கூறாமல் இங்கு இருந்து சென்று விட்டேன். இப்போது அந்த களைகளை நான் எடுக்கவே இல்லை. முடிந்தால் நீங்கள் 3 பேரும் அதை போய் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வருகிறேன். அதுக்கப்புறம் மாணிக்கத்தை ஏமாற்றியதற்காக அந்த 3 பேரும் மனதுருகி அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாங்க. இனிமேல் இந்த தவறு பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.